ஐ மீன் வெளியே வெட்டின கொடுத்துட்டு போல. பட் இருந்தாலும் கேட்டால் இது யார் சொன்னு கேட்டோம்ல பாப்போமா. அது குறுநீதி அவர்கள் பேர், அவர் பேர் தெரியலையே. வார்த்தலக்க உடனே கேஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். யாரும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஷனா இந்த பக்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதான் கேஸ் வந்து பார்சலை தட்டி விட்டு போகிறோம். நீங்கள் போயிட்டு அண்ணன் டீ மட்டும் பார்சல் வாங்கிட்டு போயிருப்போம். அதனால் அந்த அண்ணன் திட்ட போகிறா அப்படி, ஏன்டா தம்பி இவ்வளோ அப்படின்னு. அந்த அண்ணியும் கேட்க போகிறாங்க வீட்டில் அடினே அப்படின்னும். அண்ணே பள்ளிவாசல் எங்கண்ணே இருக்குது? பள்ளிவாசல் இல்லை, இந்த பள்ளிவாசல் இல்லை ப்ரோ. இங்கே நேராக போனால் ஒரு பள்ளிவாசல் வருமா? சரி நான் கேட்டேன். சரி ப்ரோ சரி. இல்லை அது தெரியும் ப்ரோ. எங்களுக்கு 100 மீட்டர் பாலத்தை தாண்டி ஒரு பள்ளிவாசல் இடத்துல வரும் நாங்கள். இல்லையா ப்ரோ? பள்ளிவாசல் இருக்கு, அங்கே தான் இருந்துச்சு. சரி ப்ரோ நான் ஃபோன் பண்ணுறேன் அவரே, நான் கேட்டுக்கிறேன். கைஸ் நம்ம பாய் இருக்கா அப்படி, பாய் இருந்தாருன்னு வையன் அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிடுவோம். இருக்காரு கைஸ், இந்த ஸ்வீட்டை மட்டும் கொடு. ஏன்னா தானம் பண்ணுற மாதிரி தான், தானம் சொல்லக்கூடாது. அவர் நம்ம பாய் ஜூஸ் கொடுக்குற அப்படி போனால் ஜூஸ் குடிக்கா அப்படி கேட்பாரு பாரு. பார்ப்போம். குடிப்போம் நம்ம குடிச்சதா. நான் இதே ஜூஸ் தான் குடிச்சிட்டு வரேன். பார்சல் வாங்கிருக்கேன் பாரு. இந்த பை ஸ்வீட்டு. சரி அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்வீட் வாங்கினா நான் அதை வாங்குவேன். நீ ஸ்வீட் வாங்கினா நான் அதை வாங்குவேன் பை. அவர்கிட்ட கொடுக்குறேன். நீ ஸ்வீட் வாங்கினா நான் அதை வாங்குவேன் பை. யார்ட்டையும் வாங்க மாட்டேன். நான் குடிச்சுக்கிறேன். இந்தாங்க பை. நான் குடிச்சு பிடிங்க. நான் அதை பிடிங்க. சரிந்தாங்க. இது வாங்கினேன்னா நான் வாங்குவேன். ஸ்வீட்டு சாப்பிடுங்க ஆளுக்கு ஒன்று.